எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இட்லி பொடியை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு 50 கிராம் வந்து நீட்ட மிளகா வத்தல் எடுத்து வெறும் கடாயில் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. அப்புறம் வந்து 200 கிராம் அளவுக்கு இது உளுந்தம்பருப்பு எடுத்து அதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, வாசனை வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் எடுத்து 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு அப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து தோசைக்கு இட்லிக்கெலாம் சாப்பிடுங்க. இது ப்ரௌனி பிஸ்னஸ் வந்து நாங்கள் வந்து செய்கிறோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் கொடுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பி வைக்கிறோம். முட்டையை போட்டு செய்கிறோம், ஒரு சில இதில் முட்டை போடாமையும் செய்கிறோம். உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இட்லி பொடியை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு 50 கிராம் வந்து நீட்ட மிளகா வத்தல் எடுத்து வெறும் கடாயில் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. அப்புறம் வந்து 200 கிராம் அளவுக்கு இது உளுந்தம்பருப்பு எடுத்து அதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, வாசனை வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் எடுத்து 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு அப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து தோசைக்கு இட்லிக்கெலாம் சாப்பிடுங்க. இது ப்ரௌனி பிஸ்னஸ் வந்து நாங்கள் வந்து செய்கிறோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் கொடுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பி வைக்கிறோம். முட்டையை போட்டு செய்கிறோம், ஒரு சில இதில் முட்டை போடாமையும் செய்கிறோம். உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி.